மல்கியா 4ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். நாம் ஜெபிப்பதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். என்றால் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஜெபிப்போமானால் நியாயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரப்போகிறது. இதுதான் இறுதி நாள், இதுதான் நியாயத்தீர்ப்பு நாள், இதுதான் பூமியை அவர் விசாரிக்கும் நாள், இயேசு வரும் நாள், சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள். அது நாம் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற நியாயத்தீர்ப்பு நாள். இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்றார். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்றார். முன்பு மோசேயை பார்த்து சொல்லும்போது இதோ என் தூதனை உனக்கு முன்னாக அனுப்புகிறேன் என்றார். இப்போது இந்த பழைய ஏற்பாடு முடிகிற இடத்துல, மல்கியா என்பது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள். இந்த 39வது புஸ்தகத்தின் கடைசி வசனம், பழைய ஏற்பாட்டு கடைசி வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய பயங்கரமான பெரிய நாள் வரப்போகிறது, அதற்கு முன்பு நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்போது எலியா தீர்க்கதரிசியை அவர் அனுப்புகிறேன் என்றால் அந்த மல்கியா காலத்தில் எலியா இருக்கவில்லை. ஏற்கனவே ராஜாக்களுடைய காலத்தில், ஆகாப் ராஜா காலத்தில் எலியா தீர்க்கதரிசி இருந்தார். பின்பு அவர் மரணமடையாமலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே இருந்து சாகாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா. இவர்கள்தான் மரணமடையாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அதே நேரம் இவர்கள் 2 பேரும் திரும்பவும் கடைசி காலங்களில் அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் பூமியிலே அவர்கள் வந்து, 7 வருட உபத்திரவ காலம் என்றால் பரிசுத்த சபையை கர்த்தர் மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொண்ட பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருட கொடுங்கோல் ஆட்சியிலே இந்த 2 சாட்சிகளாக இந்த எலியாவும் ஏனோக்கும் வருவார்கள். அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பூமியில் உள்ள எல்லாரும் அதை காணக்கூடும். தொலைக்காட்சி வழியாக எல்லாரும் அதை பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் சாட்சி சொல்லும்போதே அவர்கள் இருவருமே கொல்லப்படுவார்கள். அதுதான் கடைசி இரத்த சாட்சி. அந்த 2 பேரும் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டு அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஏற்கனவே இரத்த சாட்சியாய் மரித்த நிறைய பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் தேவனுடைய பலிபீடத்தின் அடியிலே அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த எலியா என்கிறவன் முன்னே நான் அனுப்புகிறேன், உனக்கு முன்னே அனுப்புகிறேன் சொன்னால் இந்த எலியா இல்லை. அவர் இனி உபத்திரவ காலத்தில் தான் அவர் திரும்ப வந்து சாட்சியாக மரிக்க வேண்டியிருக்கும். அப்படியான இப்போ சொல்லக்கூடிய எலியாவின் ஆவி. எலியா யார் என்றால் எலியாவினுடைய ஆவி. இந்த எலியாவின் ஆவியும் பலனும் யாருக்கு இருந்தது என்றால் யோவான் ஸ்நானனுக்கு இருந்தது. நீங்கள் லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக இருந்தான் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் ஸ்நானனை குறித்து அப்படி சொல்லியிருக்கிறது. அப்படியானால் எலியாவின் ஆவி யார்கிட்ட இருந்தது? யோவான் ஸ்நானகனிடத்தில் இருந்தது. எலியாவின் ஆவி அவன்கிட்ட இருந்ததுனால யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார்? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு பேசாமல் போகலை, ஞான ஸ்நானம் கொடுத்தார். எலியாவின் ஆவி பலம் என்று சொல்லுவது மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆவிதான். இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். இந்த கடைசி காலத்தில் கொடிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு இந்த எலியா தீர்க்கதரிசி வந்தாக வேண்டும். இந்த ஆவியும் பலனும் இருக்கிற யோவான் ஸ்நானகன், யோவான் ஸ்நானனுடைய ஆவியும் பலனும் இருக்கிற இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் பலனும் இருக்கிற இயேசுனுடைய சபை, நீங்களும் நானும். அப்போது நமக்குள்ளே எலியாவின் ஆவி இருக்கிறது, யோவான் ஸ்நானனுடைய ஆவி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம்
ஞானஸ்நானம் கொடுப்பது. யோவான் ஸ்நானம் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுக்காமல் ஒருவனுக்கும் பரலோகத்தில் செல்வதற்கு உரிமை இல்லை. ஏன்னால் இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனால தான் 14 வயதுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டு 14 வயசுக்கு மேலே ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. 14 வயதுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட நேருக்கு நேர தொடர்பு கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பிழைப்பார்கள், அப்படி இல்லை என்றால் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவார்கள். சரி, அப்போது இதை செய்யத்தான் எலியா அனுப்புகிறேன் என்கிறார். அப்போது எலியாவின் ஆவி நமக்கு வேணும்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன விரும்புவார்கள்? நாட்களில் எலியாவின் ஆவி வேணும்னா என்ன நினைப்பார்கள்? வானத்திலிருந்து எலியா அக்கினியை கொண்டு வந்தான், அதே போல் நான் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரணும், பலத்த அடையாளங்களை அற்புதங்களையும் செய்யணும், அதுக்குத்தான் எனக்கு எலியாவின் ஆவி வேணும் என்று நிறைய பேர் நினைப்பார்கள். சாதாரண விசுவாசிகள், உங்களை மாதிரி சாதாரண விசுவாசிகள், அது எனக்கு கிடைக்காது, எலியாவின் ஆவி எனக்கு எங்கே இருக்குது கிடைக்க போகுது, நானோ பாடுள்ள பிள்ளை, நானோ கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுறேன், நான் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறேன், நானே கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு வாரேன், சபைக்கு வாரேன், எனக்கு எங்கே எலியாவின் ஆவி எனக்கு கிடைக்கும், இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கடைசி காலத்தில் எலியாவின் ஆவியும் பலத்தையும் கட்டாயம் தேவன் அனுப்பணும். அது சபைக்குள்ளே, சபையில் உள்ள எல்லா மக்களுக்குள்ள, அது ஊழியக்காரங்களுக்குள்ள அது வந்து தான் ஆகணும். எலியாவின் ஆவி, சொல்லுங்கள் என்ன ஆவி என்று? எலியாவின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் சீசர்கள் எலியாவின் ஆவியை விரும்பினாங்க. எதுக்கு விரும்பினாங்க? எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா என்று இயேசுகிட்ட கேட்குறாங்க சீசர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? எலியாவின் ஆவி இருந்தால் கீழ்ப்படியாதவங்களை அழிக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அழிக்கலாம் என்று சீசர்கள் நினைத்தார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிக்கிறதற்கு இயேசு வரவில்லை, அவர்களை ரட்சிக்கிறதற்கு வந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பாவிகளை அழிக்கணும்னா அவர் வராமலே அழிக்கலாம். ஆனால் அவர் பூமிக்கு மனுஷனாக வந்து மனுஷரோடு மனுஷராய் வாழ்ந்து பாடுபட்டு சிலுவை சுமந்து மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் மரித்த அந்த பெரிய ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனுஷர் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நேசமும் பாசமும் உடையவராய் தன் ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அழிக்க அவர் வரவில்லை. இப்போ நமக்கு தேவை எலியாவின் ஆவி. அப்போது கடைசி காலம், இதுக்கப்புறம் இயேசு வரப்போகிறார். இந்த காலத்தில் நமக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை எலியாவின் ஆவியும் பலமும். விசுவாசிகளுக்கு தேவை, பாஸ்டர்மாருக்கு தேவை, வாலிபர்களுக்கு தேவை, சின்ன பிள்ளைகளுக்கு தேவை எலியாவின் ஆவியும் பலமும். விசேஷமாக ஊழியக்காரங்களுக்கு எலியாவின் ஆவியும் பலமும் தேவை. எலியானா ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியமான வேலை என்ன? இவர் என்னத்துக்காக எலியாவை அனுப்புவேன்னு சொன்னார் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். மல்கியா புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யார் வந்து திருப்புவான்? எலியா வந்து திருப்புவான். அதாவது எலியாவின் ஆவி வந்தால் திருப்புவான். அப்போ எலியாவினுடைய ஆவி நமக்கு ஏன் வேணும் அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பணும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்பணும். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் இந்த பிதாக்களையும் பிள்ளைகளையும் சேர்த்து வைக்கணும். இதே மாதிரி கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்கணும். கணவனுடைய இதயத்தை மனைவியண்டை, மனைவியினுடைய இருதயத்தை புருஷனண்டை சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோரிடத்தில் சேரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், பிரிஞ்சு கிடக்குது. பிள்ளைகள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க. பிள்ளைகள் இஷ்டத்துக்கு வளர்கிறாங்க. என் இஷ்டம், நான் என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன், நான் நினச்ச பாடத்தை எடுப்பேன் படிப்பேன், அப்பா அம்மா எதுக்கு, அப்பா அம்மா தேவையில்லைங்கிற மாதிரியே நடப்பாங்க. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் தாய் தகப்பன் இருந்தும் அனாதையாக இருக்கிறாங்க. இந்தியாவில் நிறைய பிள்ளைங்க தாய் யார் தகப்பன் யாருன்னு தெரியாது. சில பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இவங்க தான் என் தாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் இன்னொரு ஆளுடைய மனைவியாக இருக்கும். இந்த பிள்ளை அனாதையாக நிற்கும். எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள்
உங்கள் அப்பா யாருன்னா எங்கள் அப்பா அந்தா இருக்கார் கேட்டேன். அந்த அப்பா இன்னொரு பெண்ணோட கல்யாணம் கட்டி அவர் அங்கே வாழ்வார். இந்த பொண்ணுக்கு உண்மையான அப்பா இல்லை. அப்போ சில வீடுகளில் அந்த அந்த தாய் இன்னொரு ஆளோட கல்யாணம் கட்டி போயிட்டு இருப்போம். இந்த பிள்ளைங்க இடையில அனாதையாக கிடக்குது. அப்போது பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் நிறைய இருக்குது இந்தியாவில். திருநெல்வேலியில் நிறைய இருக்குது. ஒரு நல்ல தாய் ஏன் இருக்கணும்? நல்ல தகப்பன் ஏன் இருக்கணும்? பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிள்ளைக்காக பொறுப்பெடுக்கிற பாரம் இருக்கும். 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் எல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அனாதை. அவங்களுக்கு யார் பொறுப்பெடுப்பா? அந்த பிள்ளைகளெல்லாம் இஷ்டத்துக்கு எங்கேயோ வாழ்ந்து எத்தனையோ எப்படியோ போய் அதில் ஆண் பிள்ளைகள்னால் போய் போதை மருந்துகளை குடித்து சிலர் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க நிம்மதி இல்லாமல், தாய் பாசம் இல்லாமல். தாய் பாசம் இல்லாமல் ஒருத்தன் வாழ முடியாது. அதனால தான் ஒரு மனுஷனுக்கு தேவன் தாயை கொடுக்குறார். எதுக்கு தாயை கொடுக்கணும்? அல்லது ஏன் தந்தையை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்? அந்த தகப்பம் இல்லாமல் அந்த தகப்பன் அன்பனை இழந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு தான் தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் உனக்கு வேணும். பூமியில் நீ நல்லா வாழணும், நீடித்த நாளாக வாழணும்னாலும் பைபிள் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னா, இந்த பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தான் தாயும் இல்லை தகப்பன் இல்லையே, நான் எப்படி பூமியில் ரொம்ப நாள் வாழ்வேன்? அதனால தான் நிறைய பிள்ளைகள் அறகுறையில் சாகிறது, வியாதியில் சாகிறது, தற்கொலை பண்ணி சாகிறது. இதை எந்த அரசாங்கம் அல்லது எந்த சமுதாயம் திருத்த போகுது? எந்த சமுதாயம் இதை மாற்ற போகுது? ஒருவரால் முடியாததுனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எலியாவை நான் அனுப்புவேன்னு சொல்கிறேன். அவர் ஏன் அனுப்புகிறாரு? பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் சேர்க்கணும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் சேர்க்கணும். இதுதான் உண்மையான எலியாவினுடைய ஊழியமாகும். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அழிக்கிறதல்ல ஊழியம், குடும்பங்களில் இணைப்பு கொடுக்கறது தான் தீர்க்க தரிசன ஊழியம். அப்போ தீர்க்க தரிசன ஊழியமே இணைக்கத்தான் செய்யுமே தவிர ஒரு காலமும் பிரிக்காது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போது பிரிஞ்சு கிடக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் அப்பாவோட நல்ல இணைப்பு இருக்கா உங்களுக்கு? அவர் சொன்னதை கேட்பீங்களா? உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி தான் படிப்பு எடுத்தீங்களா? கல்லூரிக்கு போனீங்களா? அவர் சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டினீங்களா? பொண்ணை கல்யாணம் கட்டினீங்களா? இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்களா? அப்போ அப்பா அம்மா இல்லாமல் வாழ்ந்துருக்கீங்க. எதுக்கு அப்பாவை கொடுத்தாரு உங்களுக்கு? எதுக்கு அம்மாவை கொடுத்தாரு உங்களுக்கு? அம்மா 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய் உடைய கண்ணீரும் ஜபமும் நீ இழந்துட்டா வாழ்க்கையில் பெரும்பகுதியை இழந்திருப்ப. தாயினுடைய ஜபம் இல்லாமல் எத்தனை பேர் அப்படி பார்க்க போனால் அனாதையாக தானே இருப்பீங்க. தாய் இல்லை, தாய் ஜபிக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிஞ்சு கிடக்குது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. தாய் உனக்கு வேணும், தகப்பன் உனக்கு வேணும். ஆனால் நீங்களே பாருங்கள், வட இந்தியாவெல்லாம் போனீங்கன்னா பிள்ளைங்க நிறையா இருப்பாங்க. அவங்க வளர்ந்து வாலிப பிள்ளைங்களாம் வாலிப பையங்களாக இருப்பாங்க. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அப்பாவுக்கும் அவங்க கீழ்ப்படுறதும் இல்லை, அம்மாவுக்கு கீழ்ப்படுறதும் இல்லை. ஜாதி ஜனத்துக்கும் நண்பனுக்கும் அந்த டைமில் வர்ற நண்பன் அவன் கத்தியோடு வந்தாலும் சரி, கஞ்சாவோடு வந்தாலும் சரி, அவன் தான் எனக்கு நண்பன், என்னை வழிகாட்டி அப்படின்னு இந்த பையங்க சுற்றுவாங்க. ரோட்டில் சுற்றுவாங்க, ரோட்டில் கேக்க வெட்டுவாங்க, பிறந்த நாளை கொண்டாடுவாங்க, கத்தி அருவா தூக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு தாய் ஏது தந்தை ஏது? இதை சரிப்படுத்துறதுக்கு யார் இருக்கிறா சொல்லுங்கள்? அப்போ அதான் எலியாவின் ஆவியை சொன்னார். பிள்ளைகளை இழந்து பெற்றோர் நிறைய பேர் வேதனையில் இருக்கான். ஐயோ என் பிள்ளை எனக்கு அடங்காமல் போயிட்டுது, ஐயோ என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டு, அது இஷ்டத்துக்கே போயிட்டு, என் பிள்ளை எங்கே போனான் எங்கே வந்தானே தெரியலையேன்னு தாய் கிடந்து மடியில் நெருப்பு எரியும், அந்த கற்பத்தில் எரியும் நெருப்பு. ஆனால் பிள்ளைகள் எங்கே போச்சு? அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயோ போகிறது. நான் தான் சொல்லுவேன், அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயும் போகாத. நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சபையில் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எங்கே போகிற வாரன்னு உன் தாய்க்கு தெரியணும், உன் தந்தைக்கு தெரியணும். அப்பா அம்மாவை நீ எந்த மாதிரி கனம் பண்ணுவேன்? நீ எதுக்காக அவங்கள கர்த்தர் வச்சிருக்கிறார்? நிறைய பேர் அப்பா அம்மா சும்மா சோறு போட, துணி துவைக்க, பாத்திரம் கழுவ தான் அப்பா அம்மான்னு நினைக்காதீங்க. அவங்க ஜபிச்சா தான் நீ பிழைப்ப, இல்லைன்னா செத்து போவ. அதுதான் உண்மை. நேருக்கு நேரம் சொல்கிறேன். உன் தாய் ஜபிக்கணும். இந்த தூத்துக்குடியில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சார்ல்ஸ் ஆரோன். அவர் ஒரு பாஸ்டருடைய மகன். அந்த அம்மா அந்த அம்மா தான் எடுத்து வளர்த்துச்சு அந்த பையனை. அந்த அம்மா கையில் தான் வளர்ந்தாங்க. ஏன்னா தகப்பன்
இறந்துட்டார். ஏன்னா பையனுக்கு 7 வயசாக இருக்கும்போது சீரியஸாக சோம்லாம் ஆகிட்டார். சோம்லாம் ஆகி உயிர் போகிற நேரம். அப்போ தகப்பன் அவர் ஒரு பாஸ்டர் விக்டர்னு பேர். அவர் கட்டிலண்டை முழங்கால் படிக்கிட்டு மனதார ஆத்மாவிலேருந்து ஜெபம் பண்ணார். ஆத்மாவிலேருந்து யார் ஜெபம் பண்ண முடியும்? தகப்பன் தானே ஜெபம் பண்ண முடியும். ஊரான் ஜெபம் பண்ணுவானா உனக்கு? அந்த தகப்பனுடைய இதயத்தை வாங்கி தானே நாங்கள் பாஸ்டராக இருக்கோம். இருக்க போய் தானே இதெல்லாம் நாங்கள் பேச முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரே தகப்பன், ஐயோ என் மகன் சாக கிடக்கிறானே சொல்லிட்டு இவர் கட்டிலண்டை முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் மகன் உயிர் பிழைக்கட்டும்னாராம். இது ஒரு தகப்பன் தான் செய்ய முடியும். நீ உங்கள் அப்பாவை பிரிஞ்சு நீ இருக்கிற, உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் அப்பா தான். ஆனால் நீ அவரை கனம் பண்ணாமல் இருக்கிற, நீ அவரை கனம் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுமா உனக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் கட்டிலண்டை முழங்கால் படிட்டு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு ஆத்மாவில், அதாவது ஆத்மானா உயிரில் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கார். அடுத்த 10 நாளில் இவர் இறந்துட்டார். பையன் பழச்சிட்டான். அந்த பையன்தான் சார்ல்ஸ் ஆரோன் அங்கே இருந்தார். அவர் 7 வயதாக இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு கிருபவரம் பெற்றார். அவங்க அம்மாவுடைய வளர்ப்பில். அவங்க அம்மா வெள்ளை சாரியை தவிர வேறு எதையும் கட்டாது, லில்லி அம்மா. அந்த மாதிரி ஒரு அம்மா கையில் வளர்ந்த பையன். 7 வயசில் தீர்க்க தரிசனம். பியானோ, பெரிய பியானோவை 7 வயசுலேயே வாசிக்கக்கூடிய தாளந்துள்ள மனுஷன். அருமையானவர்களே, ரொம்ப அழகாக சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அவர் அப்படி இருந்தார். அவர் தன் அழகில் நம்பிக்கை வச்சார். அவர் தன்னை ரொம்ப நம்பினார். ஏஎம் ராஜா என்று பழைய காலத்து சினிமா பாடகர். அவருக்கு சேர்ந்து சினிமா துறையில் போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர், விரும்பினவர். வாலிப பருவம் ஆன உடனே கர்த்தரை விட்டு விலகினார். தாயினுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணார். நண்பர்களோடு சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் இந்து கோயில்களில் போய் அவர் இந்த இசைக்கருவிகளை வாசித்து சினிமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தார். தூத்துக்குடி வட்டாரத்தில் நிறைய கோயில் கொடை நடக்கும். அங்கே போய் பாருங்கள், ஒரு கோயில் கொடை நடக்கும், ஆடுகளை பலி செலுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நின்னாலே 28,000 அசுத்தாவி உங்களுக்குள்ளே வந்திருக்கும். காலாவட்டத்தில் அது துரத்தப்படலைன்னா உங்களை அரை மனிதனா, கால் மனிதனா அல்லது முக்கா மனிதனா கொண்டுரும். முழு மனிதனாக வாழ விடாது. எனக்கு நல்லா தெரிஞ்சு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே பலி இயேசு சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அதுக்கு மாறான எந்த பலி நடக்கிற இடத்துலையும் நம்ம போய் நின்னோம், அந்த பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வரும், அந்த சாபம் நம்மளை தொடர்ந்து வரும். அதை எவரும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த விஞ்ஞானிக்கும் டாக்டருக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியாது. இது உண்மையான அனுபவத்திலிருந்து, சத்தியத்திலிருந்து உங்களோடு கூட நாங்கள் பேசுகிறோம். இவர் கோயில் கொடையில், அந்த மாதிரி கோயில் கொடையில் போய் அவர் தன்னுடைய இசைக்கருவிகளை வாசித்து சினிமா பாட்டை பாடும்பொழுது அந்த தாய் அழுத அழுகை, ஐயோ என் மகன் பாஸ்டராக வர வேண்டிய மகன், பாஸ்டருடைய மகன் இப்படி இருக்காரேன்னு அழுது. இப்படி ஒரு பையனுக்கு அழுகிறதுக்கு யார் இருக்கா? யார் அழுவா சொல்லுங்கள்? தாயை தவிர வேறு எவர் பொறுப்பெடுப்பா? அந்த தாயை இழந்தவன் உலகத்தில் நல்லா இருக்க முடியுமா சொல்லுங்கள்? எதுக்கு எலியாவ தேவன் அனுப்பணுன்றாரு? இந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் பக்கம் திருப்பணும். கீழ்ப்படியாமல் போகிற பிள்ளைங்க, அடங்காமல் போகிற பிள்ளைங்க, தாய்க்கு தகப்பனுக்கும் சொல்லாமல் எல்லாத்தையும் செய்கிற பிள்ளைங்க, அவங்க மனசை தாய் தகப்பன் பக்கம் திருப்பணும். அதுக்கு தான் எலியாவை அந்த ஸ்பிரிட்டையே தேவன் அனுப்பினார். அந்த ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன ஊழியமே பிள்ளைங்களை தாய் தகப்பன்கிட்ட சேர்க்குற ஊழியம். இது எத்தனை தாய்மார்கள், என் பிள்ளை எனக்கு அடங்காது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியாது என்று எத்தனை தகப்பன்மார். அவங்க தகப்பன்மார்கிட்ட போய் நீங்கள் ஏன் ஞானசம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் சபைக்கு வரக்கூடாதுன்னா, வந்து என்னையா செய்ய, என் பிள்ளை கீழ்ப்படியாமல் போச்சே, என் பிள்ளை எனக்கு அடங்காமல் போச்சே, நான் எப்படி சர்ச்சுக்கு வரேன்னு எத்தனையோ தாய் தகப்பன் மனசாட்சியில் வேதனையோடு கூட இருக்கு. இதுக்கு தான் எலியா நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். இது உலக பிரகாரமான தாய் தகப்பன் எவ்வளவு தேவைங்கிறதுக்காக நான் சொன்ன உதாரணம். அந்த பிரதருக்காக அந்த அம்மா அப்படி கதறி அழுது. எனக்கு நல்லா தெரியும் அது அழுது ஜெபம் பண்ணுது. ஏன்னா நான் அங்கே வளர்ந்து வரேன் அந்த சபையில், ஆரம்ப விசுவாசியாக. அது புலம்பும், அழுவும், கதறும். ஆனால் ஜபத்தில் தான் வைக்கும். சும்மா வாரவன் போகிறான்ட்டெல்லாம் அழாது, ஜபத்தில் வச்சு அழும்.
அந்த சார்ல்ஸுக்கு தெரியும், எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்கள் அம்மா ஜெபத்திலிருந்து நம்ம தப்ப முடியாது என்று தெரிஞ்சிருந்தோம். அதையும் தாண்டி சினிமா துறைக்குள்ளே போகிறதுக்கு முயன்று அவர் அலங்காரம்னா அப்படி அலங்காரம் பண்ணுவார், தன் முகத்தை அப்படி வைப்பார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ராத்திரி தூங்கி எழும்பி கண்ணாடியில் போய் பார்க்குறாரு. கண்ண முகமெல்லாம் கரடி மாதிரி கருப்பாக ஆகியிருந்தது. பதறி கதறி சத்தம் போட்டு ஒரு டர்க்கி டவலை எடுத்து முகத்தை துடைக்க கருப்பாக வருது. தொடச்சி போடுறாரு. அது வந்துக்கிட்டே இருக்குது. இவர் கதறிட்டார். அந்த ரூமுக்குள்ளே, அப்பா அவருக்கு வாலிபன் ஆயிட்டார், அந்த அறைக்குள்ளே அவர் கதறி அழுது மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தான் செஞ்ச அவ்வளோ பாவங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டு இயேசுவண்டை வந்தார். நான் இன்னும் ஊழியந்தான் செய்வேன்னு சொல்லி. இது பாருங்கள், யாருடைய ஜபம் ஜெயிச்சதுன்னு பாருங்கள். ஒரு தாயினுடைய ஜபம் ஜெயிச்சது. அந்த தாயே இல்லாத பிள்ளைங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவாள்? இதுதான் நான் சொன்னது ஆண்டவரே, தாய் இல்லா பிள்ளை, தந்தை இல்லா பிள்ளைக்கு நான் ஒரு தாயா தந்தையா நான் இருக்கணும். அப்படி ஒரு ஊழியத்தை எனக்கு தாழணும் தான் நான் ஊழியத்தில் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ அந்த பிரதர் மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பி அப்புறம் 2 நாள் கழித்து ஒரு முகம் நல்லா ஆயிட்டுது. கர்த்தருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஊழியக்காரனாகி பிறகு சென்னையில் கோடம்பாக்கத்தில் பாஸ்டராகி சென்னையிலே 2வது பெரிய சபை என்று அழைக்கக்கூடிய பெரிய சபையை கட்டி நிறுவி இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகன்தான் இப்போ அங்கே ஊழியம் செய்கிறவர். இந்த பெரிய சரித்திரத்தை நான் ஏன் சொன்னேன்? கேட்காதவங்க கேட்கட்டும்னு சொல்கிறேன். உங்களுக்காக அப்படியே அழுது ஜெபிக்க யாரும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிடுவீங்க. ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி ஏதோ ஒரு அழிவின் குழியில் விழுந்து கிடப்பீங்க தானே. உங்களுக்கு தகப்பன் வேணும், தாய் வேணும் என்பது உண்மை. அதே போல உங்களுக்கு ஆவிக்குரிய தாய் வேணும், ஆவிக்குரிய தகப்பன் வேணும். ஸ்பிரிச்சுவலி பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க அனாதையாக இருக்கிறவங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு கேட்டால் தெரியாது, ஆவிக்குரிய தாய் யாருன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா யாருமே ஆவிக்குரிய தாய் தகப்பனாக விசுவாசிகளை வளர்க்கலை. கோயில் மாதிரியும் நடத்திருக்காங்க. கோயில் பூசாரி, பாஸ்டர் ஒரு பூசாரி, மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி தான் மக்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாய் மாதிரி, தந்தை மாதிரி பாஸ்டர் வேணும், ஆவிக்குரிய தாய் வேணும், ஆவிக்குரிய தந்தை வேணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை. உங்களுக்காக அந்த மாதிரி அழுது ஜெபிக்கணும்னா நீங்கள் ஒரு அழிவில் சிக்குவீங்க, ஒரு வியாதியில் சிக்குவீங்க. ஒரு விபத்தில் சிக்குவதற்கு விபத்து ரெடியாக இருக்கும். அதை விபத்துக்குள்ள சிக்காதபடி உங்களை தடுத்து ஜெபிக்கணுமானா இந்த கற்பம் வலித்து ஜெபிக்கிற ஒருத்தருடைய ஜபந்தான் வேணும் உங்களுக்கு. வேதனையோட ஜெபிக்கிற, காசு பணத்துக்காக ஜெபிக்கிறவன் ஹல்லேலூயா அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்குற காசை பார்த்து உங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் இவ்வளோ காணி கொடுக்குறேன், இதுக்காக ஜெபணும், இப்படி ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு உயிர் காப்பாற்ற முடியாது. அருமையானவர்களே, உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய உயர் கல்விக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்காக, உங்களுடைய திருமணங்களில் சிறப்புக்காக, திருமணம் நடந்த பிறகும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு ஆவிக்குரிய தாய் வேணும், ஆவிக்குரிய தகப்பன் வேணும். அது இல்லாததுனால தான் எலியாவை கர்த்தர் அனுப்புகிறேன்னாரு. இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, அவங்கள ஆவிக்குரிய தாய் தந்தை இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இங்கே நம்ம ஆலயத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க தேடி வரப்போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக திறப்பில் நின்று கதறி அழுது எங்களுக்காக வாதாடுற, எங்களுக்காக மனசுள்ள எங்களுக்கு ஊழியக்காரங்க வேணும் என்று தேடி வர்றவங்களுக்கு தான் இந்த ஆலயம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சபை எலியாவின் ஆவியும் பலமும் நிறைந்த சபையாக இருக்கும். நாங்களும் பாஸ்டரும் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களாக இருந்து கட்டாயம் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்தில் திருப்புவோம், பெற்றோருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவோம். அதே மாதிரி கணவனுடைய இருதயத்தை மனைவி பக்கம் திருப்புவோம், மனைவினுடைய இருதயத்தை கணவன் பக்கம் திருப்புவோம். இதை புரியுதா உங்களுக்கு? இப்படி திருப்புற ஊழியம்தான் தீர்க்க தரிசன ஊழியம். இப்படி இதயங்களை ஒன்றா இணைக்கிற ஊழியம்தான் எலியா தீர்க்க தரிசனுடைய ஊழியமாகும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆவிக்குரிய பெற்றோருங்கிறது எவ்வளோ அத்தியாவசியம்ங்கிறதையும் நீங்கள் அறியணும். எப்படி ஒரு தகப்பன் முக்கியம், ஒரு தாய் முக்கியம், அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு தாய், ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தப்பு, நல்லா கஷ்டம். நீங்கள் முன்னேறது அல்லது ஜெயிக்கிறது அல்லது பரலோகம் வந்து சேர்றது அப்படிங்கிறது தவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது தூத்துக்குடியிலே பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் என்பவர். அவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கே தான் அவர் என்னை கண்டார், என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். என் தோளில் கை போட்டார், மகனேன்னு சொன்னார். இப்படி இப்படி தோளில் கை போட்டு இப்படி இழுத்து கொண்டார் தான் பக்கம். அவருக்கு ஏற்கனவே 7 பிள்ளைகள் இருக்கு, என்னையும் பிள்ளையாக சேர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மகன்னு சொன்னது அவர். அந்த அம்மா என்னை மகன்னு சொன்னாங்க, பாஸ்டருடைய மிஸ்ஸஸ் என்னை மகன்னு சொன்னாங்க. மகன்னா சாதாரண மகன் கிடையாது, அவ்வளோ பாசமாக என் மேலே பாசம். என்னை சாப்பிட்டியா, வந்தியா, போனியா, இங்கேன்னு தேடும் அந்த அம்மா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படுவாங்க எனக்காக. நானும் 8 வயசில் தாயை இழந்தவன், 17 வயசில் தகப்பன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அப்போ தாயும் தகப்பனும் இல்லாத ஒருத்தனுக்கு அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் தாயா தகப்பனாக இருந்து என்னை அரவணைத்து கொண்டாங்க. யோசித்து பாருங்கள். எனக்கு சத்தியத்தை போதித்தாங்க, எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க, வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க, தோளில் கையை போட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஈபியில் வேலைக்கு போன போது அந்த ஒரு நாள் பெரிய லைனில் வேலை நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு விபத்து நடந்தது. என் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரன், கூட வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த 22,000 வாட்ஸ் லைனை அவர் பிடிச்சிட்டார். அது ஒரு பெரிய சத்தத்தோடு வெடித்து அவர் கீழே இருக்கிற எல்டி லைன் 4 லைனில் விழுந்து தொங்கி எரிந்து கொண்டு இருக்கிறார். உடம்பெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிந்து கொண்டு இருக்கிறது. அவர் அங்கே இறந்துட்டார். ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அங்கே கூடி வந்தன. அந்த கூட்டத்தில் நான் அங்கே வேலை செய்கிறேன். நான் அந்த போஸ்ட்டில் மேலே ஏறி காலை இப்படி போட்டு கோர்த்து கொண்டு நான் பெயிண்ட் அடிக்கணும். இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் விரட்டி விட்டாங்க. நீ சின்ன பையன் இதில் வேலை பார்க்குற பற்றி அவ்வளோ ஆபத்தான வேலை, ஓடுடா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் என்னை அடித்து விரட்டுற மாதிரி விரட்டினாங்க. நான் அப்போ சைக்கிள் எடுத்துக்கொண்டு என் சபையை சர்ச்சை நோக்கி போகிறேன். எனக்கு சர்ச் தான் வீடு, தாய் தோப்பேன், பாஸ்டரும் அந்த அம்மாவும் தான். அங்கே நோக்கி நான் சைக்கிளில் போகிறேன். சைக்கிளில் போகிறேன். இப்போ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, செய்தி தூத்துக்குடி முழுவதும் பரவிட்டுது இந்த விபத்து. செய்தி எப்படி போயிட்டுன்னா, ரத்னம்பாளுங்கிற பையன் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் கரண்ட்டில் அடிபட்டு செத்துட்டான்னு செய்தி போயிட்டு, பாஸ்டர் ஆண்ட்ரூஸுக்கு செய்தி போயிட்டு, அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு அழுது புலம்பி தேடி அவர் வாராரு. அந்த ரயில்வே ஃபீடர் ரோடு, ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் அவர் அந்த பக்கம் வராரு, நான் இந்த பக்கம் வரேன். அவர் என்னை சந்தித்த உடனே சைக்கிளை அப்படியே விட்டுட்டு ஓடி என்னை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறார் நடு ரோட்டில். ஆவிக்குரிய தகப்பன்னா அப்படி தான். அந்த ஆவிக்குரிய தகப்பன் எனக்காக ஜெபிச்ச ஜெபம் எவ்வளோ வல்லமையாக இருந்திருக்கும். அதனால தானே வல்லமையான ஊழியக்காரனாக இருக்கேன். உங்களுக்கு ஜெபிக்க யார் இருக்கா? ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டா? சொந்த தாயும் தகப்பனும் வேணும், அதே போல் ஆவிக்குரிய தாய் தகப்பனும் வேணும். சும்மா கோயிலில் நீங்கள் வாங்க காணிக்க போட்டு போங்க, இப்படி கோயில் கிடையாது இந்த கோயில், அப்படி சபைகள் கூடாது. சபைன்னு சொன்னால் வர்ற அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதராக இருக்கணும் ஒவ்வொரு பாஸ்டரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி பாஸ்டர் சின்ன வயசில் அப்படி ஆக முடியும்னு கேட்பேன். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினால் ஆகிறது. சின்ன வயசுலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல் சின்ன வயசுலே உங்களுக்கு அந்த எலியாவின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஆவிக்குரிய தகப்பன் தாய் இல்லாத விசுவாசிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள ஆவிக்குரிய தாயோடு சேர்ப்பீங்க, ஆவிக்குரிய தகப்பனோடு சேர்ப்பீங்க. ஆண்டவர் சோதரம் 1000 பேர் வெளியே ஜெபித்தாலும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஜெபிக்கிற மாதிரி வராது, எங்கள் ஆவிக்குரிய தாய் ஜெபிச்ச மாதிரி வராது. அவங்கெல்லாம் 1000 ஜெபிக்கட்டும், ஆனால் எனக்கு ஆவிக்குரிய தாய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நல்லா இருப்பப்பா போ சொன்னால் போதும், நான் நல்லா இருப்பேன். எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்களுக்கு ஆவிக்குரிய தாய் உண்டா?
தகப்பன் உண்டா? பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் பெற்றேன் அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்றார். அதுதான் பவுலுடைய ஆவி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கற்ப வேதனைப்பட்டு தான் உங்களை இந்த சபையில் நீங்கள் வரும்படி நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு பாஸ்டர் கற்ப வேதனைப்படாமல் அவருக்கு ஆத்மாக்கள் வராது, கிடைக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் கற்ப வேதனைப்படாமல் மக்கள் கூட்டம் அவங்கள நோக்கி வருதுன்னு வைங்க, அவங்க வம்பு பண்ணுறவங்க, வீம்பு பண்ணுறவங்க, சண்டை இழுக்கிறவங்க, குறை சொல்கிறவங்க, யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்குறவங்க, இவங்களாக தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் கதறி தாய் உள்ளம் போல் நீங்களே கற்ப வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணி ஆத்மாக்கள் கேட்டால் நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணும்போது அங்கே பேசுவார். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளே இறங்கி பேசுவார். ஆவியானவர் எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள போ, அங்கே போ, உனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் அங்கே உண்டுன்னு ஆவியானவர் சொல்லுவார். அப்போ தான் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் நானா பெற்றேன் என்று மோசே அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் முறுமுறுத்தான். இவர்களை சுமக்கிறது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது, இவர்களை நானா பெற்றேன் என்று மோசே. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும்போது நான் பெற்ற பிள்ளை மாதிரி நம்ம நினைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எவ்வளோ வம்பு பண்ணாலும், அவன் எவ்வளோ அடங்காமல் போனாலும் மறுபடியும் திறப்பில் நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய தாய் தகப்பன். எனவே தான் எலியாவை கர்த்தரை அனுப்புகிறார். இதை இணைச்சி வை, இது எங்களெல்லாம் செதறி கிடக்குது. ஒரே கோயிலில் வருவாங்க, ஆனால் அப்பா தனியாக ஜெபம் பண்ணுவார், அம்மா தனியாக, பிள்ளை தனியாக, பிள்ளை அடங்காமல். நான் சொல்லுவேன், நீ ஊழியத்துக்கு வந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டிருந்த போதும் தாம் ஜீவனை கொடுக்கறதுக்கு முந்தைய அம்மாவுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டார். யோவானை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்ட்டார். தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன், அவன் உன்னை காப்பாற்றுவான், அம்மா கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுவான், என்னைய பெற்று வளர்த்த அம்மா நீ, உன்னைய நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், அதோ யோவான் அவன் உன்னை காப்பான். அம்மாவை நடுவழியில் விட்டுட்டு போகல. அப்படி தான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சரி, இதெல்லாம் கேட்குற நீங்கள் யாராவது, எந்த தகப்பனாவது, பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி தான் என் லைஃப்பில் இருக்குது, என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, என் லைஃப்பில் நான் தனியாக கஷ்டப்படுறேன், என் மனைவி கூட என்னை நம்ப மாட்டா, என்னை கீழ்ப்படிய மாட்டா, ஒரே வீட்டில் வாழ்கிறோம் ஆனால் ஒரு மனமே இல்லை பாஸ்டர், இங்கே இதயங்கள்லாம் செதறி கிடக்கு, நான் உன்னை நினச்சா வேறு ஒன்று நடக்குது, என் குடும்பம் செதறி கிடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எலியாவின் ஆவியை கர்த்தர் எனக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார், எல்லாத்தையும் இணைச்சி வைப்பார். இதுதான் எலியா ஆண்டவர் அனுப்புனதுக்கு முதல் காரணம். சொல்கிறார், பெரிதும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்போ பழைய ஏற்பாட்டில் கடைசி வார்த்தை என்னன்னு சொல்லுங்க? திருப்புவான். கடைசி வார்த்தை என்ன? முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே. கடைசி வார்த்தை என்ன? திருப்புவான். திருப்புற ஊழியம், இதயங்களை திருப்புற ஊழியம். இருதயம் லேசில் திரும்பாது, திருப்பணும். இயேசு அண்டை திருப்பணும், பிள்ளைகளை பெற்றோர் அண்டை திருப்பணும், மனைவிமாருடைய இதயமும் கணவன்மாரிடத்தில் திருப்பப்படணும். கணவன்மாருடைய இருதயம் மனைவிமாரிடத்தில் திருப்பப்படணும். அவங்க இதயம் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. மனைவி மேலே அவ்வளோ அன்பும் பாசமும் உடையவளா இருக்கணும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளை அவங்களா வளர்ந்துக்கிறட்டும்னு விடக்கூடாது. பிள்ளைகள் மேலே பாசத்தோட ஜெபம் பண்ணணும். 3 பிள்ளை இருக்கா, 3 பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். எத்தனை பிள்ளைகள் இருக்குது உங்களுக்கு, அவளும் ஜெபம் பண்ணணும். என் கையில் ஒரு பிள்ளையும் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. பிள்ளை தானா எங்கேயோ போய் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டணும்னு சொல்லக்கூடாது. தவறான உலகத்துக்குள்ளே உங்கள் பிள்ளை போகக்கூடாது. அதே மாதிரி ஆவிக்குரிய தாய் தகப்பன் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள உபதேசத்தில் பிழை, உணர்ச்சியிலே பிழை, ஆவியிலே பிழை, ஸ்பிரிட்டில். நான் சொன்னாலே வானத்திலிருந்து அக்கினி வந்து அழிக்க சித்தமா உடனே இயேசு சொன்னார், நீங்கள் இன்னும் ஆவியுடைய உங்கள் ஆவி சரியில்லைன்னு. இந்த ஆவியை சரிப்படுறது தான் ஆவிக்குரிய தகப்பன் வேணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம்.
காணிக்க தசமபாகம் காணிக்க கொடுக்கணும்னா கூட சட்டப்படி கொடுக்கக்கூடாது, அதை நல்ல ஆவியின்படி கொடுக்கணும். அதுதான் இயேசு புகட்டினார். நியாய பிரமாணத்தின்படி கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு 100 தடவை அதை குறித்து யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி தசமபாகம் காணிக்கைகளை பரியாசம் பண்ணுற கூட்டங்கள் இருக்குது. அதனாலேயே மக்கள் தரித்திரத்தில் இருக்காங்க. அவங்களும் தரித்திரத்தில் இருப்பாங்க, இதை பரியாசம் பண்ணுறவங்களும் தரித்திரத்தில் தான் இருக்கணும். அவர் சொன்னார், பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, தசமபாகத்தை கொடு. தசமபாகத்தை ஊழியக்காரங்களுக்கு கொடுன்னு சொல்லலை. அது தேவனுக்குரியது, அது சபைக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பண்டக சாலைகளை கொண்டு வந்து சேருன்னு சொன்னேன். அதை கொடுக்கறதுக்கு கூட நல்ல ஆவி இருக்கும். பணத்தை மட்டும் கொண்டு முடி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டால் காணிக்க பையில் செல்லா காசாக போயிடும். மனதார கொடுக்கணும், அப்போ தான் அது செல்லும். அதுதான் நூறத்தனையான பலனை நமக்கு கொண்டு வரும். சரியா? இன்னொரு வசனத்தை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க, பைபிளை வேகமாக தரவுங்க. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதிலே நீங்கள் வாசிக்க வேண்டியது 17ஆம் வசனம். வாசிக்கலாமா? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி நிறுத்துங்க. எலியாவின் ஆவியும் பலமும் எதுக்கு வேணும்? கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேர திருப்பணும். நிமிர்ந்து கேளுங்க. கீழ்ப்படியாதவர்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்காங்க. எவர் கீழ்ப்படிதான்? யாரும் யாருக்கும் அடங்க மாட்டாங்க. ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். வேதம் தெளிவாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்று ஏவாளை தேவன் ஆதாமுக்கு தந்து ஆசீர்வதித்தார். இயேசு பூமிக்கு வந்தபோது அவர் கானா ஊரில் நடந்த கல்யாண விருந்திலே தண்ணீரை திராட்சரசமாக்கி அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு கனப்படுத்தினார். இப்படி பரலோக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட குடும்ப உறவு, ஆண் பெண் என்கிற தன்மை, இதன் மரியாதை இயேசு புகட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவினுடைய ஆவி அவசரமாக வேணுமா வேண்டாமா? கீழ்ப்படியாதவருடைய இருதயங்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேர திருப்புறதுக்கு தான் எலியா ஆவி வேணும். இன்னைக்கு நம்ம அதுதான் ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு எலியாவின் ஆவி வேணும் ஆண்டவர். கீழ்ப்படியாதவங்களை என்னை சுற்றி நிறைய இருக்காங்க. புருஷன் தேவனுக்கு அடுத்தது புருஷன்தான், கணவன் தான். மனைவியை பற்றி சொல்லியிருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவிகள், புருஷனுக்கு அடங்காத மனைவிகள், புருஷனை அடக்கிற மனைவிகள், நான் சொல்கிறத நீ கேளும் இப்படி தான் அப்படின்னு வாழ்கிற மனைவிகள். ஆனால் இது எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்? நீ எப்படி இயேசுனுடைய மகளாக இருக்க முடியும்? உன் கணவனை மதிக்காமல் நீ எப்படி இயேசுனுடைய மகளாக இருக்க முடியும்? எப்படி அந்த பெரிய கோபத்துக்கு நீ தப்ப போகிறாய்? அந்த பயங்கரமான நாள் வரப்போகிறதே. நீ உன்னை கணவனுக்கு எவ்வளவு அடங்கணும், எவ்வளவு கீழ்ப்படியணும். ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவியாக சாராள் கீழ்ப்படிந்து போனாலாம். ஆண்டவனேன்னு சொல்லி கொண்டு பின்னால் போனாலாம். நீ ஆண்டவன் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆள் நினைக்கக்கூடாது. உன் புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆள் அப்படி சொல்லக்கூடாது. அவன் தான் உன் ஆண்டவன், உன் வீட்டு எஜமானன் அப்படி நினைக்கணும். அது இல்லாவிட்டா எலியாவின் ஆவி அங்கே இறங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத மனைவி, கீழ்ப்படியாத பிள்ளைங்க தாய்க்கு எங்கே கீழ்ப்படிஞ்சாங்க? தந்தைக்கு எங்கே கீழ்ப்படிஞ்சாங்க? ஒன் சைடு கீழ்ப்படிகிறது. நான் அம்மா சொன்னால் தான் கேட்பேன், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன். அது எதுக்கு பிரித்து இருக்குது குடும்பம்? அம்மா சொன்னால் கேட்பேன், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன். அப்பா சொன்னால் கேட்பேன், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன். வாட் இஸ் தட்? இவைகள் எல்லாம் முரண்பாடான, இவையெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். கடைசி காலத்தில் பிசாசின் அக்கினியாஸ்திரங்கள் குடும்பங்களுக்குள்ளே அது வீசி எறியப்படுகிறது. குடும்பங்களாக இல்லை, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவிகள். அப்போது கீழ்ப்படியாதவர்கள் வீடுகளிலே இருக்காங்க, கீழ்ப்படியாதவர்கள் சபையிலையும் இருக்காங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பாசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, சபை ஒழுங்குன்னு இருக்கேன் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அது என்னதுக்கு? நான் என் இஷ்டப்படி வருவேன், என் இஷ்டப்பட்ட டைமில் வருவேன், என் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போவேன். நீங்கள் என்ன பாஸ்டர்?
முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்க எனக்கு, இல்லைன்னா இந்த அங்கே இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாரு அங்கே போகிறேன், அங்கே இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாரு அங்கே போகிறேன், அங்கே இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம், எதுக்கு நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண முடியும்னா எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க வெளியே? போங்கம்மா போங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போங்க ஐயா போங்க, போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடணும் நல்ல தாய் யார், நல்ல தகப்பன் யார், யாருக்கு கீழ்ப்படியணும் பாருங்கள். பைபிள் சொல்லுது, பிள்ளைகளை பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியாதவர்கள் சபையில், கீழ்ப்படியாதவர்கள் சபையிலே இருக்காங்கன்னா உலகத்தில் எவ்வளோ இருப்பாங்க? நாம் பாவம் செய்யாதபடிக்கு தேவகுமாரன் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 2:1-2-3 வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆகவே கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை இப்போ என்ன செய்யணும்? நீதிமான்களின் ஞானத்துக்கு நேர திருப்பம். பிரதர், இது ஊழியம் கஷ்டம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சிஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கீழ்ப்படியாதவர்களை தேவ ஞானத்துக்கு திருப்பணும். நீதிமான்களின் ஞானம்னா என்னது நினைக்கிறீங்க? நீதிமான்களின் ஞானம் தான் இந்த புஸ்தகத்தை உயர்த்துங்க, பைபிளை உயர்த்துங்க. இதுதான் நீதிமான்களின் ஞானம். கீழ்ப்படியாதவர்களை இங்கே திருப்பணும். அதுக்கு தான் இதை பிரசங்கம் பண்ணுறோம் உங்களுக்கு. அருமையானவர்களே, வேறு எந்த பூமியில் இருக்கிற வேறு எந்த புஸ்தகமும் மனுஷனை, இந்த கீழ்ப்படியாத மனுஷனை திருப்பாது. ஆனால் இது திருப்பம். அல்லேலூயா. இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா. இதுதான் வேத ஞானம். அருமையானவர்களே, வேறு ஒரு அறிவும் இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு பைபிளை வாசிங்க, அந்த ஞானத்தில் நீங்கள் வாழ்வீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க. கைகளை கீழே போடுங்க. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களின் ஞானத்துக்கு நேர திருப்புகிறது தான் தீர்க்க தரிசனம். நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிடுங்க. நீங்களும் தீர்க்க தரிசனத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த செய்தியை நான் கொடுத்ததுனால நான் நம்புகிறேன், கர்த்தர் இதயங்களை ஒன்றா இணைக்கப் போகிறார் என்று நான் நம்புகிறேன். கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் தேவ ஞானத்துக்கு நேர திருப்புவார், வேத சத்தியத்துக்கு நேர திருப்புவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எலியாவுடைய வேலைகள் நிறைய. அதில் 3 உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 3ஐயும் சொல்லுங்கள். என்னென்ன வேலை சொன்னேன் உங்களுக்கு, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்? பெற்றோருடைய பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கம் திருப்பணும். அப்புறம் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் பக்கம் திருப்பணும். இது முக்கியமான இது. அதுக்கப்புறம் 2வது வேலை என்ன? கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பணும். அப்போ நீங்கள் கீழ்ப்படியாமல், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்க போகுது, என்ன ஞானம் இருக்க போகுது, அது எப்படி பாஸ் ஆகும், எப்படி ப்ரமோஷனில் வரும், எப்படி மேற்படிப்பு படிக்கும், எப்படி பெரிய அளவில் வந்து பெரிய மனுஷனை கல்யாணம் கட்டி, பெரிய மனுஷன்னா வயசான ஆள் இல்லை, பெரிய ஒரு நிலைமையில் எப்படி வரும்? நம்ம பிள்ளைகள்லாம் படிப்பெல்லாம் ஓஞ்சி போய் படிப்பு இல்லாமல் பிறகு கல்யாணம்னு சொல்லிவிட்டு என்னத்தையோ கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டு, கல்யாணத்துக்கு வரும்போது மட்டும் ஊரில் உள்ளது யார்கிட்டயோ ஃப்ரெண்ட்டு உள்ளதெல்லாம் வாங்கி மேலெல்லாம் தூக்கி போட்டு, இங்கே வேற போடுறாங்க. விரலுக்கு வேணுமா உனக்கு? விரலுக்கெல்லாம் நகை போட்டு, இங்கெல்லாம் நகை போட்டு இங்கே. அப்புறம் 3 மாதம் கழித்து போய் அவங்கள விசாரித்து பாருங்கள், எங்கம்மா அந்த நகையெல்லாம்? கடனில் இருக்கும். ஏன் கடனில் இருக்கீங்க? அந்த நகையெல்லாம் விற்று கடன் அடைக்க வேண்டியது தானே. அது நகையில் பாஸ்டர் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் பிளாஸ்டிக்கு, அத்தனையும் அந்த ஷோ தான். நீ எதுக்கு ஷோ காட்டினேன்? உள்ளபடி இருந்திருக்கலாமே. நீ ஷோ காட்ட போய் வாழ்நாளெல்லாம் ஷோ காட்ட முடியுமா? நீயே ஷோவாக மாறிட்ட. புரியுதா உங்களுக்கு? வாழ்நாளெல்லாம் ஷோ காட்ட முடியுமா? எல்லாம் வாழ்நாளெல்லாம் நிறைய போட்டு அலைய முடியுமா? ஷோவே வேண்டாம், அது சினிமாவோட முடியட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னமோப்பா, நாடும் உலகமும் மோசம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. அதுக்கு தான் நீங்கள் ஆயத்தப்படணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணி சத்தியத்துக்குள்ளே வந்து கர்த்தருடைய வீட்டில் வந்து உண்மை உள்ளவர்களாக வாசிங்க. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன்னு நினச்சிட்டிங்களோ? வசனத்தை வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சரியாக வாசிங்க. ஞானத்திற்கும் அப்புறம் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். 3வது ஊழியம் என்னன்னு சொல்லுங்க? முதலாவது இதயங்களை திருப்புகிற ஊழியம்னு சொன்னேன்.
ரெண்டாவது கீழ்ப்படியாதவர்களை தேவ ஞானத்துக்கு நேராக திருப்புகிற ஊழியம். மூணாவது என்ன ஊழியம்? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். அதான் எலியாவின் ஆவியும் பலன். உத்தமமான ஒரு ஜனம். நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறீங்க, உத்தமம் இருக்கணும். நீங்கள் உத்தமமாக இருக்கிறதுனால தான் அங்கே வந்திருக்கிறீங்க. இன்னும் உத்தமத்தில் நீங்கள் பெருகணும். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தம குணத்தில் பிரியப்படுகிற தேவன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். எப்படி நன்மை நன்மை வேணும்னு ஏன் கடந்து போராடுறீங்க? நீ உத்தமமாக நடந்தீங்கன்னா நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். சொல்லுங்க அந்த வசனத்தை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். என்ன நன்மை வேணும் உனக்கு? நாளைக்கு வேணுமா? வர்ற வாரத்தில் வேணுமா? வர்ற மாதத்தில் வேணுமா? வீட்டுக்கு வேணுமா? பிள்ளைகளுக்கு வேணுமா? வேலை ஸ்தலத்தில் நன்மை வேண்டுமா? நீ உத்தமமாக மட்டும் நட. ஆனால் இன்னைக்கு உத்தமம் இல்லை. பத்தில உத்தமம் இதயமே இல்லை மக்களுக்கு. நோபடி இஸ் ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை, உத்தமம் இல்லை. ஊழியக்காரங்களை பற்றி கூட தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உத்தமமான ஊழியக்காரங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சொல்கிறார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன். சிஸ்டர், பிரதர், உங்களுக்கும் இந்த வசனம் தான். நீங்கள் உத்தமமாக இருங்க, உங்களுக்கு கஷ்டம் வராது. வரும், போயிடும். உத்தமமாக நடந்தால் காப்பாற்றுவார். கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றுவார், சிங்கம் வந்தாலும் காப்பாற்றுவார், தீச்சுளையில் போனாலும் காப்பாற்றுவார். உத்தமமாக இருக்கணும். அந்த உத்தமத்தை இயேசுவுக்கு வந்து படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு உத்தமமான தெய்வகுமாரன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கள்ளம் இல்லை, கபடு இல்லை, ரொம்ப உத்தமம், எல்லாத்துலேயும் நேர்மை. அது மாதிரி உத்தமமான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உத்தமமான ஒரு இருதயத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணுவதற்கு. அதனால் ஏதோ ஒரு சபைக்கு கூப்பிடுறோம் அப்படி கிடையாது. கர்த்தருக்குன்னு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் உங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கு. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு முன்னே எலியாவின் ஆவியை கர்த்தர் அனுப்புவார். இதெல்லாம் சரியாகும். உத்தமமான ஒரு ஜனமாக கர்த்தருக்கு என்று நிற்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே எல்லாரும் எழும்பிப்போம். கரங்களை தட்டி நம்ம பாடணும். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து என்னை அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எல்லாம் கைத்தட்டி பாடலாமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்து